பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே கைஸ், வெல்கம் டு பிரசாசினி ஜோன். ஸோ இன்றைக்கான அப்டேட்டில் இன்னும் பார்க்க போகிறோன்றதை தாண்டி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஜனநாயகன் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து விட்டுருக்காங்க. சாங் வந்து வந்துருச்சு. தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு சாங் வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்லா இருக்குது, டீசெண்டாக லுக்காக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக கேட்கறதுக்கு இருக்குது சாங்கு. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம அணி அண்ணா அப்படியே பிஜிஎம்லாம் போட்டு அப்படியே பயங்கரமாக போனாலும், நடுவில் வந்து கொஞ்சம் அரசியலையும் நம்ம ஆள் வந்து பேசியிருப்பார். ஸோ அது வந்து அந்த லைனை வந்து நம்ம விஜய் அண்ணாவே பாட வச்சதுனால ஓரளவுக்கு குஷி ஆயிடுச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த சாங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக அந்த 2026, அதாவது அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இல்லையா? ஸோ அதுக்கு கேம்பெயின் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சாங்கே அப்படி இருந்துச்சுன்னும் போது, படம் ஃபுல்லாக எலெக்ஷனையே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்கும். மேபி வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். ஏன்னா மூவி பார்க்காம நம்ம எதையும் சொல்லிட முடியாது இல்லையா? ஆனால் வந்து இந்த சாங்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இது லாஸ்ட் மூவி அப்படின்றதுனால எல்லா மூவிஸோட ரெஃபரன்ஸையும் வச்சுருந்தாங்க. இந்த சாங்லேயே வந்து எல்லா மூவிஸோட நேம்ஸ் வரும். அதுக்கப்புறமா அந்த கேரக்டரோட டிசைன் வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அதில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்ற இதுவெல்லாம் வரும். ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ மெர்சல் படம் பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் வந்து இந்த மாதிரி கை இப்படி வச்சுட்டு போவார், அந்த ரெஃபரன்ஸு. இந்த மாதிரி சின்ன சின்ன ரெஃபரன்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் ஜனநாயகன் மூவி வந்து பார்த்திங்கன்னா, தியேட்டரில் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பர்சனலாக வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக டீசெண்டாக கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. டிவிகேக்கு வந்து ஒரு சாங்கு போட்டிருப்பாங்க இல்லையா, தமிழங்கோடி அந்த மாதிரி சொல்லிட்டு, அந்த சாங்குக்கு பதிலாக இதுக்கு மேலே இந்த சாங்கை போட்டு எல்லாம் வைப் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. ஈவன் தோ இது எந்த ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து, ஏன்னா வந்து அந்தளவுக்கு அணியனை வந்து ஓரளவுக்கு நல்லா பக்காவாக கொடுத்துட்ருக்காரு சாங்கு. ஸோ கட்சி சாங்காக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். மோஸ்ட்லி வந்து அரசியல் தான் வந்து இந்த சாங்கில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஆணித்தனமாக பேசலைன்னா கூட ஓரளவுக்கு லைட்டாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது டிவிகே தான், அதை அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க. அந்த டிகே அப்படி டிகே வந்து தூக்கிட்டு அப்படியே கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ இதில் டைலாக்லாம் பேசி இப்போ வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் டான்ஸ் ஆட சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம இது வந்து சாங் வந்து முடியுது. ஸோ எனக்கு பர்சனலாக இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து எந்த ஒரு அப்டேட்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? ஏன்னா வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, AK64ஓட மூவியோட அஃபிஷியலான அப்டேட் வந்து வர இருக்குது இந்த வீக்கில். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வரலாம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து அஃபிஷியலாக இருக்குது. ஸோ அந்த இது வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி தளபதி படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம், எந்த படம் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் நல்லா பண்ணுறீங்களோ, எனக்கு பிடிச்ச இது பர்சனலாக இது ஆகுதோ அவங்களதெல்லாம் வந்து பின் பண்ணி வைப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.